இதோட ரிலேஷன்ஸ் வந்து ஜிங்க் வித் மெர்க்குரி அசிடிக் கண்டிஷன்ங்கிறது அசிடிக் பிணையில் ஹைட்ரஜன் வித் சால்வெண்ட் பேசிக் கண்டிஷனாக இருந்தால் அது உல்கிருஷ்ண ரிடக்ஷன் ரெண்டுத்துலேயும் சேம் கண்டிஷன் தான் சரிங்களா. என்னன்னா அதில் பேசிக் கண்டிஷன் இருக்கிறதுனால OH மாதிரியான குரூப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா. முக்குள் ராயில் ஒரு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க முக்குள் ராயில். அது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் டஸ் நாட் அஃபெக்ட் த கிளமன்சன் ரிடக்ஷன். இந்த ஆசிட் குரூப் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ஆசிட் குரூப்பில் இது COO மைனஸ் சரிங்களா, ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. இந்த COOH குரூப் என்ன பண்ணாது, இந்த கிளமன்சன் ரிடக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ நார்மலாக COO குரூப் என்ன மாற்றணும், CH2 குரூப்பாக மாறும். அப்போ CH3 மாறுமா, இது COCH2 மாறும் ப்ளஸ் ஒரு ஹைட்ரஜன் CH3. அடுத்தது கிடைக்குமா, இதுக்கு பேர் இண்டேட். இது ஆல்ரெடி ஒரு சைடு கண்டுபிடிச்சு இது பேர் என்னது இண்டேட் ஓகேவா. அடுத்தது எது அஃபெக்ட் பண்ணாதான் சொல்லிக்கிறோம், எது மட்டும் மாற்றோம் பென்சைல் பென்சைல் சரிங்களா CH2CO. அடுத்தது இதுதான் கிளமன்சன்லுக்கும் உல்கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நார்மலாக CO குரூப் என்னவோ மாற்றிடும் இந்த ஹைட்ரஜன் கரெக்டா, அதான் மீனிங். இந்த CH2 மாற்றிடும். இந்த OH குரூப் வந்து இங்க இருக்கக்கூடிய H+ கூட பார்ட்டிசிபேட் பண்ணி முதல்ல OH2 + ஃபார்ம் ஆகும். இது வெளியே போயிட்டு சொன்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் கரெக்டா. என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸான Cl- வந்து அட்டாக் பண்ணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் ப்ராடக்ட். வித்தியாசம் புரியுதா. அதுல பேஸ் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் OH குரூப் இருந்தா அஃபெக்ட் பண்ணாது. பட் கிளமன்சன் ரிடக்ஷன்ல அசிடிக் கண்டிஷனா இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெடிலி இன்டராக்ட் வித் தி அசிடிக் புரோட்டான். அது கூட ஃபார்ம் ஆகும்போது OH2 ஃபார்ம் ஆகும். வாட்டர் வந்து பெஸ்ட் லீவிங் குரூப்பா இருக்கிறதுனால வெளியே போயிட்டு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையான் எலக்ட்ரான் டிவிஷன் ஒரு எலக்ட்ரான் ரிச்சான Cl- அட்டாக் பண்ணி அந்த Cl வந்து ஃபார்ம் ஆகும். அதே சேமாங்க முதல்ல என்ன மாறுது, CH2 CH3 மாறிடுமா கரெக்டா. இது என்ன மாறும், முதல்ல OH2 + ஃபார்ம் ஆகும், வாட்டர் வெளியே போயிட்டு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன இடத்துல ஒரு Cl வந்து கரெக்டா. அடுத்தது இதுல ரெண்டு ப்ராடக்ட் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய C+O CH2 கன்வெர்ட் ஆகும், திரும்ப இன்னொரு CH2 ஆகும். இது வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட். நம்ம கொடுத்துருக்கூடிய புக்ல ஆன்சர். இதுல வந்து முதல்ல C+O இது CH2 கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க. அது ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிட்டு ரெண்டுமே CH2. முதல்ல இது ஒரு CH2, இது இட் இஸ் கால்ட் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேர் என்னது, மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ரீசன் சொல்ல, பட் வந்து ரெண்டுமே மிக்சராக கிடைக்கும். முதல்ல ஒரு CO ரெடியூஸ் பண்ணும்போது CH2 ஆகும், இன்னொரு CO ரெடியூஸ் பண்ணும்போது இன்னொரு CH2 கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும், ரெண்டுமே மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லி சரிங்களா. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கிளமன்சன்ல இதுதான் இந்த ரெண்டு ரியாக்ஷன். இந்த மாதிரி எங்கேயாவது OH கொடுத்துருந்தாங்கன்னா அந்த OH வந்து அசிடிக் புரோட்டான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணும், கார்போகேட்டையானா மாறும். அந்த கார்போகேட்டையான்ல ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து Cl- அந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணி Cl கிடைக்கும். ஆனா ஆப்ஷன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணாம இதை மட்டும் CH2 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து அசிடிக் கண்டிஷனா இருக்கிறதுனால OH வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுல பேசிக் கண்டிஷனா இருக்கிறதுனால இந்த OH வந்து என்ன பண்ணாது, பார்ட்டிசிபேட் பண்ணும் சரிங்களா. கிளமன்சன் உல்கிருஷ்ணனுக்கு இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும்.